நிறைய பேர் வீடு கட்டிடுறாங்க, வாஸ்து பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வீடு கட்டுவதற்கு முற்படுகிறார்கள், வீடை கட்டி முடிக்க முடியலை. நிறைய பேர் நில புலன்கள் வாங்குவதற்காக கையில் சேமிப்பு வைத்திருக்கிறாங்க, வாங்க முடியல, விரும்பியவாறு கிடைக்கல. நிறைய பேர் மனை வைத்திருக்கிறாங்க, பட் சட்ட சிக்கலில் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய வீடு வச்சுருப்பாங்க, பட் அதன் மூலம் வருமானம் இருக்குன்னு நினைப்பாங்க, பட் இருக்காது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் பாதித்த தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம். அப்போது ஒரு மனிதனுக்கு நல்ல மனை யோகா அமைப்பு இருக்கணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய், புதன் இந்த 2 கிரகங்களுமே சுக்கிரனுடைய பார்வை அல்லது பார்த்தீங்க அப்படின்னா குருவினுடைய தொடர்பில் இருக்கும் பொழுது அவருக்கு சுக்கிரனுடைய பார்வை இருந்தால் ரொம்ப வியாபார வீதி போன்ற சிறப்பான ஒரு இடத்துல இருப்பார். அதே போல் சூரியனுடைய தொடர்பு இருந்தால் அவருடைய வீடும் நிலமும் மெயின்லி அமையும். குருவினுடைய தொடர்பு இருந்துச்சுன்னா நல்ல சதுர மனையாக, ஆரோக்கியமான, எவ்வித இடையூறுமற்ற மனையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பை அது கொடுக்கும். ஒரு தனி மனித ஜாதகத்தில் செவ்வாயோடு அல்லது புதனோடு கேதுவோ சனியோ சேர்க்கை பெறும் பொழுது கட்டாயமாக அவருக்கு மனை ரீதியான பிரச்சனை, விரைவில் வீடு கட்ட முடியாத நிலைகள், இது எல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்பை இது அதிகப்படுத்துது. அப்போ ஒரு வீட்டில் செவ்வாயினுடைய காரகம் பாதித்திருக்கிறது அப்படின்னா எதை வச்சுலாம் நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் இயற்கையிலேயே எறும்பு புற்று, எறும்புகளுடைய தன்மை அதிகமாக ஊடுருவினுச்சு அப்படின்னா அவர் வாழ்நாள் முழுவதுமே வாடகை வீடு வாசத்துக்கு தகுதியானவர் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதனால் முடிந்தவரை வீட்டில் எறும்பு புற்றோ கரையான் புற்றோ உருவாகிறதுக்கு வாய்ப்பை வழங்காதீர்கள். இது முதல் விஷயம்.